சாதனை நிச்சயமாக வந்து படைப்பாங்க. நம்மளோட பள்ளிகள்னால நமது பிள்ளைகள் நிச்சயமாக சாதனை படைப்பாங்க. எஸ், நான் ஏற்கனவே பதிவிட்ட காணொலியில் சொன்ன மாதிரி மலேசிய சாதனை புத்தகத்தில் எஸ்ஜிகித்தி ரந்தாவ் அவங்க வந்து இடம்பெற்ற இன்றைக்கி அந்த நிகழ்வில் தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் அப்படியே கிட்ட வந்தீங்கன்னா மோஸ்ட் ஸ்மார்ட் இன்டராக்டிவ் பாட் இன்ஸ்டால் இன் அ தமிழ் ஸ்கூல், ஆக அதிகமாக தமிழ் பள்ளிகளில் பொருத்தப்பட்ட ஸ்மார்ட் போர்ட். இந்த ஒரு நிகழ்வு 14 கிளாஸ் பாலர் பள்ளியிலேருந்து படிவம் இல்லைங்க 6ஆம் வகுப்பு வரைக்கும் வந்து இருக்கிற எல்லா வகுப்புகளிலும் வந்து ஸ்மார்ட் போர்ட் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. நிகழ்வு வந்து இப்போ தான் நடந்து முடிஞ்சு விருந்தினர்களை கௌரவிக்கிற ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் நான் ஏற்கனவே பதிவிட்ட ஒரு விஷயந்தான், அதாவது யாராவது செய்வாங்க, அரசாங்கம் கொடுப்பாங்க அப்படின்னு இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து போய் தனிநபர்கள் நினைத்தால் நிச்சயமாக மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த லின்சன் இன்ஜினியரிங் குரூப் வந்து அந்த ஒரு விஷயத்தை இந்த பள்ளிக்கு வந்து நிகழ்த்தி காட்டியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு குயிக் வியூ நிகழ்ச்சிகளுக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அப்படி நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறப்ப வந்து நம்மளுக்கு இதற்கு காரணமானவர்களில் மிக முக்கியமான சகோதரர்களை நீங்கள் ரெண்டாவது அண்ணன் வந்து ஸ்டேஜில் இருக்கார். வந்த பிரமுகர்களை கௌரவிச்சுக்கிட்டு தம்பி டாக்டர் சதீஷ்குமார் நிச்சயமாக அவங்க படித்த தமிழ் பள்ளிக்கு உண்டான விஷயங்களை ஒரு பொறுப்பாக எடுத்து சமுதாயத்துக்கு திருப்பி கொடுக்குற அந்த ஒரு விதையை விதைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமும் கூட. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இதை ஒட்டி நடக்க போகுது. அண்ட் இன்னும் நிறைய பொறுப்புகளும் வந்து லின்சன் குரூப் இவங்களுக்கு வந்து நடந்திருக்கு. பெருமையிலையும் பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர். கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம். அண்ட் நிச்சயமாக நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க, நிறைய விஷயங்கள். உங்களோட எதிர்பார்ப்பு இந்த பள்ளிக்கு என்னவாக இருக்குது? அதாவது இதுதான் மலேசியாவிலே முதல் தமிழ் பள்ளி, அதிகமான ஸ்மார்ட் இன்டராக்டிவ் போர்ட் அமைக்கப்பட்டுள்ள ஒரு தமிழ் பள்ளி. ஸோ இதை பற்றி நாங்கள் மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் ப்ரோப்போஸ் பண்ணப்போ அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குமா, இதுதான் முதல் தமிழ் பள்ளியா? அப்புறம் அவங்களும் போயிட்டு சர்வேலாம் பண்ணிவிட்டு ஆமாம் உண்மைதான் சொல்லி. ஸோ இது உண்மையிலே இன்றைய நாள் வந்து உண்மையிலே ஒரு பெருமையான நாள். ஏன்னா வந்து இவ்வளோ பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க, வெளியிலேருந்து பத்திரிகை நண்பர்கள், அப்புறம் இந்த பள்ளியில் படித்த மாணவர்கள் பார்த்திங்கன்னா 75 வயது 80 வயது படித்த இன்றைக்கி 75 80 வயது உள்ளவங்களும் முன்னாள் மாணவர்கள் வந்திருக்காங்க. அதாவது அதில் அங்கல் ஒருத்தர். ஆமாம், அப்போ இந்த பள்ளி ரந்தாவ் தமிழ் பள்ளி பல சாதனையாளர்களை உருவாக்கியிருக்காங்க. இவங்களோட பிள்ளைங்களும் எல்லாருமே வந்து இங்கே படித்த முன்னாள் மாணவர்கள். அங்கல் முன்னாள் மாணவர், அவரோட பிள்ளைகள் எல்லாமே முன்னாள் மாணவர். அவங்களோட டாக்டர் ஒருத்தவங்க இங்கே தான் ஆசிரியர் வேலை செய்கிறாங்க. அப்போ உண்மையில் ரொம்ப பெருமைக்குரிய ஒரு தமிழ் பள்ளி. ஸோ பல பேர் உருவாக்கியிருக்காங்க இந்த தமிழ் பள்ளி. ஆகவே அதாவது இந்த ஸ்மார்ட் போர்ட் நம்ம வந்து நிறுவியாச்சு. அதாவது இந்த ஸ்மார்ட் போர்ட் வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டில் த ஹையஸ்ட் ஸ்பெக் லேட்டஸ்ட் ஏஐ கம்ப்ளைன்ஸ் உள்ள ஸ்மார்ட் போர்ட் நம்ம நிறுவியாச்சு. ஸோ நம்ம வந்து ஆசிரியர்கள்ட்ட நான் முதல்ல ஸ்பீச்சில் கூட சொன்னேன், அப்படி வந்து உங்களுக்கு இதில் பாய்க்கிறதுக்கு இன்னும் நல்லா பாய்க்கணுன்னா சொல்லுங்கள், நம்ம தேர்ட் பார்ட்டி ட்ரெயினர்ஸ் நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம், பயிற்சிகள் கொடுக்கலாம் நம்ம சொந்த செலவில். அப்போ ஒரு 2-3 டேஸ் வந்து ஒரு பட்டறை வச்சு அப்போ இதை இன்னும் எப்படி சிறப்பாக பயன்படுத்துதுன்னு சொல்லி நம்ம செய்யலாம். மேபி இப்போதைக்கு நம்ம பேசிக்காக பாய்ப்போம், அப்போ இன்னும் டீப்பாக எப்படி பயன்படுத்துதுன்னு சொல்லி நம்ம ஒரு பட்டறை செஞ்சு செய்யலான்னு அவங்களும் சரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆகவே இந்த மலேசியா மட்டும் தவிர இந்த ரந்தாவ் சிரம்பான் வட்டாரத்திலே ஒரு டிஜிட்டல் மையத்தை நோக்கி செல்கிற தமிழ் பள்ளி இது. ஆகவே நம்ம அடுத்த வருங்காலங்களில் அதிகமான மாணவர்களை இந்த பள்ளியில் பெற்றோர்கள் கொண்டு வராங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். முதல்ல தலைமை ஆசிரியர் சொல்லும் பொழுது புத்தகத்தை வச்சு படிக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஸ்மார்ட் போர்டு வச்சு படிக்கிறதுக்கும் மாணவர்களுடைய ஆர்வம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப அதாவது நார்மலி வந்து என்ன ஆகுனா பின் வரிசையில் உள்ள மாணவர்கள் வந்து அதிகமாக பேச மாட்டாங்க, அது பொதுவாக எல்லா பள்ளியில் நடக்கிற விஷயம். இப்போ இந்த ஸ்மார்ட் போர்ட் போட்டு அவங்க இந்த ஒரு வாரமாக நடத்திருக்கும் போது பின் வரிசையில் உள்ள மாணவர்கள் வந்து அவங்களே முன்னுக்கு வந்து ரொம்ப அவங்களோட ஆர்வத்தை தெரிவிக்கிறதா தலைமை ஆசிரியர் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆகவே இது வந்து ஒரு தொடக்கம். அதாவது ரந்தாவ் தமிழ் பள்ளியிலேருந்து தொடங்குது. ஆகவே முதல் டத்தோ தீமோகன் சொன்ன மாதிரி எல்லா தமிழ் பள்ளிகளிலையும் முன்னாள் மாணவர் இயக்கங்கள் வந்து உடனடியாக ஆரம்பித்து அரசாங்கம் கொடுப்பாங்க அவங்க கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கறத விட நம்மளால் முடிஞ்ச பங்கை நம்ம தமிழ் பள்ளிகளுக்கு நம்ம செஞ்சோம்னாக்கா வருங்காலங்களில் அதிகமான தமிழ் பள்ளிகளில் இந்த மாதிரி டிஜிட்டல் மையத்தை நோக்கி ஸ்மார்ட் போர்ட்லாம்
கண்டிப்பாக முன்னாள் மாணவர்களால் நிறுவப்படும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக ஒரு சமுதாயத்தின் உருமாற்றம் வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிள்ளைங்க முக்கியம், ஆசிரியர்கள் முக்கியம், பள்ளி முக்கியம், பெற்றோர்களோட பங்கெடுப்பு முக்கியம். அதையும் மீறி பல தலைமுறைகளான முன்னாள் மாணவர்கள் ஒன்றிணைஞ்சு, அதாவது ஐ திங்க் 1900 இப்போ அவருக்கு 74 வயது. அவரும் இங்கே தான் படித்தார். படித்து முடிச்சுட்டு அவர் பிள்ளைங்களை எல்லாத்தையும் இங்கேயே படிக்க வச்சு பட்டதாரிகள் ஆக்கி இப்போ ஆக்சுவலி அவரோட மகள் ஒருத்தவங்க இங்கேயே ஆசிரியராலும் வேலை செய்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்கிறப்ப சமுதாயம் உருமாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடக்கும்ன்றதை விட செம்மையாக தெளிவாக ஒரு குறிக்கோளோடு நடக்கும். நிச்சயமாக நான் ஏற்கனவே பதிவிட்ட காணொலிகள் மேலே தான் இதுக்கு ஆதரவு கொடுக்காம எதுக்குங்க ஆதரவு கொடுக்க போகிறோம்? நிறைய குறைகள் வெளியே சுற்றிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா? அதில் நம்மளோட கவனத்தை செலுத்தாமல் நல்ல விஷயங்களை கவனம் செலுத்துவோம், அதுக்கு இன்னும் மெருகேற்றுவோம். பாராட்டுக்கள் இவங்களுக்கும், நிச்சயமாக வந்து பள்ளிகளுக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறைய பள்ளிகளுக்கு நடக்கணும், அதில் வந்து கண்டிப்பாக நானும் வந்து பங்கெடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட. வெற்றி வணக்கம் டாக்டர் புனிதர். என்னோட தாயாரும் இந்த முன்னாள் மாணவி தான். அதாவது எல்லாருமே 2-3 தலைமுறைகளாக வந்து படிக்கிற ஒரு விஷயம் பாருங்க. முன்னாள் மாணவர்களின் அந்த ஒரு சக்தி, பிகாஸ் நிறைய இடத்துல இருப்பாங்க, நிறைய துறைகள் இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை மறுபடியும் கொண்டு வரப்ப அதாவது கொஞ்சம் வெளிப்படையே சொல்லணும்னா சீன பள்ளியோட முன்னேற்றம் வந்து அதுதாங்க ஆக்சுவலி உண்மையான காரணம். ஏற்றுக்கிறீங்களா? அதாவது சீன பள்ளியோட முன்னேற்றம் உருமாற்றம்ன்ற ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல தான் இருக்குது. அதை வந்து நம்மளாலையும் செய்ய முடியும் அப்படின்னு நம்பிக்கையில் மட்டும் இல்லாமல் செயலையும் நடத்தி காட்டியாச்சுல, இதுக்கு மேலே இல்லைங்க, நடத்துவோம். வெற்றி அடக்கம் டாக்டர் புனிதர்.